நயன்தாரா பியாண்ட் தி ஃபேரி டேல் அப்படிங்கிற டாக்குமெண்ட்ரி நெட்ஃபிளிக்ஸ்ல வர நவம்பர் 18ஆம் தேதி வெளியாக இருக்கு. இந்த டாக்குமெண்ட்ரி நயன்தாராவோட தனிப்பட்ட வாழ்க்கை, திரைப்பயணம், அவங்க சந்திச்ச பிரச்சனைகள், வெற்றிகள், காதல், கல்யாணம்னு எல்லாத்த பத்தியும் பேச போகுது. சமீபத்துல இதோட ட்ரெய்லர் வெளியாகி மக்கள் மத்தியிலையும் மிகப்பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி இருக்கு. இந்த டாக்குமெண்ட்ரியில நயன்தாரா நடிச்ச பல படங்களோட சாங்ஸ், வீடியோ கிளிப்ஸ்னு யூஸ் பண்ணப்பட்டிருக்கு. ஆனா நானும் ரவுடி தான் படம் சம்பந்தப்பட்ட எதுவுமே இந்த டாக்குமெண்ட்ரியில இடம்பெறல. இந்த படம் மூலமா தான் விக்னேஷ் சிவன் மற்றும் நயன்தாரா இடையே காதல் ஏற்பட்டுச்சு. அப்படிப்பட்ட இந்த படம் சம்பந்தப்பட்ட சாங்ஸ், வீடியோஸ் எதுவுமே இடம்பெறாம போனதுக்கு இந்த படத்தோட ப்ரொடியூசர் தனுஷ் தான் காரணம்னு நயன்தாரா குற்றம் சாட்டி அறிக்கை ஒண்ணு வெளியிட்டு பேரதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்காங்க. அந்த அறிக்கை மூலமா நயன்தாரா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, டாக்குமெண்ட்ரி ட்ரெய்லர்ல நானும் ரவுடி தான் படத்தோட பிஹைண்ட் த சீன்ஸ் 3 செகண்ட்ஸ் யூஸ் பண்ணியிருந்தோம். அதுக்கு தனுஷ் அதை ரிமூவ் பண்ண சொல்லி லீகல் நோட்டீஸ் அனுப்பியிருக்காரு. அப்படி ரிமூவ் பண்ணலனா 10 கோடி நஷ்ட ஈடு கேட்டிருக்காரு. அந்த வீடியோ எங்களோட மொபைல்ல நாங்க எடுத்தது. இவர் இதையெல்லாம் எங்க மேல உள்ள வன்மத்துல தான் பண்றாருன்னு சொல்லியிருந்தாங்க. மேலும் நானும் ரவுடி தான் படத்தை பார்த்துட்டு ரொம்ப மோசமா பேசினாரு. ஆனா அந்த படம் மிகப்பெரிய ஹிட் ஆயிடுச்சு. அது இவருக்கு பிடிக்கல. அந்த வன்மத்துல தான் இப்ப வரைக்குமே இப்படி பண்ணிட்டு இருக்காரு. ஆடியோ லான்ச்ல மட்டும் நல்லவ மாதிரி பேசினா போதாது, அந்த மாதிரி நடந்துக்கணும். அடுத்தவங்க சந்தோஷத்தை பார்த்து சந்தோஷப்படணும். எங்களோட இந்த டாக்குமெண்ட்ரியை பார்த்தாச்சு, தனுஷ் அவரை மாத்திக்கணும் அப்படிங்கிற மாதிரி நயன்தாரா சொல்லியிருந்தாங்க. மேலும் இந்த டாக்குமெண்ட்ரி 2 வருஷம் டிலே ஆனதுக்கு காரணமும் தனுஷ் தான். நானும் ரவுடி தான் படத்தோட சாங்ஸ், வீடியோஸ் யூஸ் பண்ண பெர்மிஷன் கேட்டு வெயிட் பண்ணி கடைசி வரைக்கும் அதுக்கு அனுமதி கிடைக்கலன்னு சொல்லியிருக்காங்க. இந்த நிலையில நயன்தாராவோட கணவர் விக்னேஷ் சிவன் தனுஷ் அனுப்பின லீகல் நோட்டீஸை ஷேர் பண்ணியிருக்காரு. மேலும் தனுஷ் மென்ஷன் பண்ண அந்த 3 செகண்ட்ஸ் வீடியோ கிளிப் என்ன அப்படிங்கறதையும் ஷேர் பண்ணியிருக்காரு. தனுஷ் ஆடியோ லான்ச்ல பேசின ஒரு வீடியோவையும் விக்னேஷ் சிவன் ஷேர் பண்ணி வாழு வாழ விடு, அன்ப பரப்புங்க, ஓம் நம சிவாயன்னு சொல்லியிருக்காரு. மேலும் நீங்க பேசுறதையெல்லாம் நம்புற உங்க ஃபேன்ஸுக்காவது இதை பண்ணுங்க. மக்கள் மாறவும் அடுத்தவங்க சந்தோஷத்தை பார்க்கவும் நான் கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் அப்படின்னு விக்னேஷ் சிவன் தனுஷை தாக்கி பேசியிருக்காரு. சந்தானத்தோட சக்கப்போடு போடு ராஜா படம் ஆடியோ லான்ச்ல தனுஷ் பேசின ஸ்பீச் வீடியோவை தான் விக்னேஷ் சிவன் ஷேர் பண்ணியிருக்காரு. நம்ம ஒருத்தர் மேல இருக்கிற அன்பு இன்னொருத்தர் மேல வெறுப்பா மாறக்கூடாது. அப்படி மாறுனா அதுக்கு அர்த்தமே இல்லை, அந்த எமோஷனுக்கு அர்த்தமே கிடையாது. இன்னைக்கு உலகம் ரொம்ப ஒரு மோசமான நிலைமை நோக்கி போய்கிட்டு இருக்கு. அவ்வளோ நெகட்டிவிட்டி, அவ்வளோ சுற்றி என்னென்னவோ. யாருக்குமே யார் நல்லா இருந்தாலும் பிடிக்கல, என்ன விஷயம்னே புரியல. என்னப்பா அவங்கவுங்க உழைக்கிறாங்க, அவங்கவுங்க நல்லா இருக்காங்க, அவ்வளோதான். வாழுங்க, வாழ விடுங்க, சிம்பிள். யாரையும் வெறுக்க வேண்டிய அவசியமே கிடையாது. யாருமே யாரோட வீட்டில் அடுப்பெரியல்னாலும் போய் சோறு போடுறது கிடையாது. அவங்க தான் அவங்கவுங்க வீட்டுக்கு உழைக்கணும். எதுக்காக யார் இன்னொருத்தர் ஏன் வெறுக்கணும்? ஒருத்தர் பிடிச்சிருக்கா கொண்டாடுங்க, பிடிக்கலையா தள்ளிக்கோங்க, அவ்வளோதான், சிம்பிள். இது பெரிய ராஜதந்திரம்லாம் கிடையாது. இப்படி தனுஷோட ஸ்பீச்சை வச்சு தனுஷ்க்கு பதிலடி கொடுத்திருக்காரு. கண்டிப்பா தனுஷ் தரப்புல இருந்து இதுக்கு பதில் கொடுக்கப்படும்னு பலருமே எதிர்பார்க்கறாங்க. தனுஷோட இந்த செயலை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் இந்த மாதிரி அப்டேட்ஸ்க்கு ட்ரெண்டாக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.